அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம். கனவில் வந்த முயல்கள். இது என்னுடைய 27வது நூலாகும். 2002ஆம் ஆண்டில் வெளிவந்த ஒரே ஒரு நூல் கனவில் வந்த முயல்கள். கனவில் வந்த முயல்கள் சிறுகதை தொகுப்பில் மொத்தம் 23 கதைகள் இடம்பெற்றுள்ளது. தலைப்பு கதை மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. உயிர்ப்பலி கூடாது என்பதை ஒரு மாணவியை வைத்து சொல்லியிருப்பேன். 2002இல் நூல்கள் வெளிவராவிட்டாலும் வாழ்க்கை துணை மாத இதழுக்காக பல பிரபலங்களை நான் நேர்காணல் செய்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால்தான் என்னால் நூல்கள் எழுத முடியவில்லை. அப்படி நான் நேர்காணல் செய்த பல பிரபலங்களில் சில பிரபலங்களை பற்றிய திருமண அனுபவங்கள் உங்களுக்காக. வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும். அப்படி வாய்விட்டு வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் கதாபாத்திரங்களில் நடித்து நகைச்சுவையில் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி நடித்த நடிகர் வையாபுரியை அவரது மனைவியோடு சந்தித்து நேர்காணல் செய்ததிலிருந்து 1986 நான் சென்னைக்கு வந்தேன். 89 நடிக்க வந்தேன். காதல் பள்ளி, ராமன் அப்துல்லா நிறைய படங்களில் நடித்தேன். துல்லாத மனமும் துள்ளும், அமர்க்களம், தில், பார்த்தேன் ரசித்தேன் போன்ற படங்கள் என் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. கட் அவுட் வைக்கிற அளவுக்கு என்னை உயர்த்தின படம் வீட்டோட மாப்பிள்ளை. எனக்கு வர்ற மனைவி டிகிரி படிச்சிருக்கணும்னு விரும்பினேன். காரணம், பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னா அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் டிகிரி முடிச்சிருக்கணும். எனக்கு அந்த யோகம் இல்லை. மனைவிக்கு இருந்தால் பிறக்க போகிற குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குற பிரச்சனை இருக்காது. அதனால தான் டிகிரி படித்த மனைவியாக தேடினேன். கடைசியில் எனக்கு டிகிரி காஃபி போடுற பொண்ணு தான் கிடச்சிது. இருந்தும் நான் விடலை. இப்போ என்னோடய முயற்சியில் அவங்கள டிகிரி படிக்க வைக்கிறேன். திருமண சடங்கில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு உடனடியாக அமையாது. வேண்டவே வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு உடனடியாக அமைஞ்சிடும். இதுதான் கல்யாணத்தோட தனி சிறப்பு. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.